Hello everyone, welcome to Mrs. Visitel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே creepyயான ஹாலோவீன் நெயில் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஹாலோவீன் அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகளில் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். அதனால இந்த மந்த் ஃபுல்லா ஹாலோவீன் மந்தா கருதப்படுது. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் o-lantern nail art தான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் டூத்பிக் யூஸ் பண்ணி தான் இந்த nail art பண்ணிருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த மந்த் ஃபுல்லா நான் ஹாலோவீன் nail art அப்லோட் பண்ணுவேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. As usual, நம்ம நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ பேஸ் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் பேஸ் கலராக லைட் சாண்டில் கலர் எடுத்திருக்கேன். சிங்கிள் கோட்டிங் போதும். அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. ஓகே, நம்ம நெயில் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பம்கின் ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஆரஞ்சு கலர் நெயில் பாலிஷை எல்லா நெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ணி விட்டுருங்க. ஆட்ரை பண்ணதுக்கப்புறமா ரெட் கலர் நெயில் பாலிஷை இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷில் இருக்க பாலிஷஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதே ப்ரெஷ்ஷை அந்த ஆரஞ்சு கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருக்க நெயில் பாலிஷோடு அந்த ப்ரெஷ்ஷை அப்ளை பண்ணும்போது நல்லா திட்டாக அப்ளை ஆகும். இந்த வீடியோவில் சரியாக தெரியல, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எல்லா நெயில்ஸ்க்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்க டூத்பிக்கை யூஸ் பண்ணி ப்ரௌன் கலர் நெயில் பாலிஷை லைட்டாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெம் அப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் நீங்கள் அழகாக ஸ்டெம் வரையணும். ஸ்டெம் வரைஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம வெயின் வரையணும். வெயின் வரைகிறதுக்காக நான் க்ரீன் கலர் நெயில் பாலிஷை டூத்பிக்கில் எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி அழகாக வெயின் வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைரலாக இருக்கும், நீங்கள் ஸ்பைரலாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வெயின் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வரைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் வந்து புது டூத்பிக்கை எடுத்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து இந்த மாதிரி நான் ஐஸ் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ லைட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஐஸ் இருக்க மாதிரி நீங்கள் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறமா அதோட நோஸ் வரைஞ்சிக்கோங்க. நோஸ் வரைஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அழகாக டீத் வரையணும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல நீங்கள் டீத் வரையணும். பார்க்கவே பயமாக இருக்குல்ல? ஸோ இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரிங் ஃபிங்கர் நெயிலில் நான் ஐஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஓவர் ஷேப்பில் ஐஸ் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா அதோட மவுத் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, வைடாக அதோட மவுத் வரைகிறதுக்கு ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டுட்டு அந்த லைனில் குறுக்க குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம எல்லா நெயில்ஸ்க்கும் நெயில் ஆர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இது நல்லா ஆட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம டாப் கோட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா நெயில்ஸ்க்கும் டாப் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. நான் இன்றைக்கி மேட் ஃபினிஷிங் டாப் கோட் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம நெயில் ஆர்ட் பார்க்க சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட மேட் ஃபினிஷிங் டாப் கோட் இல்லைன்னா நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், o-lantern nail art எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹாலோவீன் நெயில் ஆர்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.